ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895. போன பாட்டில் எது வரைக்கும் முடிச்சிருந்தோன்னா, டேங் வந்து ஜெனியை வந்து காட்டில் பார்த்துருப்பா. அதுவும் வந்து பார்போமோட தம்பியோட பார்த்துருப்பாரு. பார்போமும் ரொம்ப ஷாக்கில் நின்றுட்டுருப்பார் அதை பார்த்து. ஆனால் டேங் அதை பார்த்த உடனே ஜெனியை பிடிச்சி கத்திருப்பார். ஜெனியும் திரும்பி பார்க்கும்போது டேங்கை பார்த்து ஷாக்காக இருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தோம். இந்த பாட்டில் வந்து டேங் வந்து ஜெனியை பார்த்த உடனே போய் காதை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே திருக ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு இங்கே என்ன வேலை, என்ன பண்ணிகிட்ருக்க நீனு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி காதை பிடிச்சி திருவுறாரு. ஜெனியும் உடனே கையை தட்டி விட்டு, ஐயோ அது வந்து என் பாய் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஜெனி அப்படி சொன்னோடனே டேங்க்கு ஷாக்கு. அப்போ பாய் ஃப்ரெண்டெல்லாம் அப்புறம் யார்? அது நீ என்ன இப்போயே நீ ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் என்ன இது ஜெனி, நீ வந்து ரொம்ப யங்கு, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்திகிட்ருக்காரு. அதுக்கு உடனே ஜெனியும் வந்து, ஐயோ ஜிமின் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை, ஜிமின் எவ்வளோ நல்ல பையன், நீ என்ன இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட சொல்கிறாங்க. உடனே டேங், ஜிமின் எனக்கு புரியல என்னது அப்படின்றாங்க. உடனே வந்து ஜெனி சொல்கிறாங்க, அதான் ஜிமின் தான் வந்து அவரோட நேம், உனக்கு தெரியாதா? ஆமாம்ல உனக்கு தெரியாதுல்ல, நான் அவர் நேம் ஜிம்மின்னு அப்படின்னு வந்து டேங்க்கிட்ட வந்து ஜெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். டேங்க் அந்த நேம்க்கு அப்படியே கேட்டோடனே அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து ஜிம்மின் தானே டேங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதை கேட்டோடனே அவருக்கு ஷாக்கு. உடனே வந்து பார்பவம் தம்பி இருப்பாங்களா, அந்த சைடு திரும்பி பார்க்காரு. பார்த்தா அங்கே வந்து பார்பவம் உட்காந்து ஜிம்மினை திட்டிகிட்ருக்காரு. என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டிகிட்ருக்காரு. அந்த சைடு அப்படியே எட்டி பார்த்தா ஜிம்மின் ஃபேஸ் அப்படியே தெரியுது. ஜிம்மின் ஃபேஸை பார்த்தோன்னே டேங்க் அப்படியே அவ்வளோதான், அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் வந்து டேங்க் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது, அதாவது ஃப்யூச்சரில் நடந்தது. அப்போ வந்து டேங் வந்து ஜிம்மினை வந்து மூவிக்கு கூப்பிட்ருப்பாரு. ஆனால் ஜிம்மின் வந்து நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனே நோ சொல்லியிருப்பார். அதுக்கு டேங் வந்து, நீ யோசிச்சு சொல்கிறதுன்னு சொன்னேன், என்ன சடனாக நோ சொல்லிட்டு, உனக்கு யோசிக்கிறதுக்கு அவ்வளோதான் செகண்ட் டைமா, என் கூட படம் பார்க்கறது உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஃபீலிங்காக பேசிகிட்ருப்பார். ஆனால் ஜிம்மின் அதுக்கெல்லாம் மசிகிற ஆள் கிடையாது. அவர் வந்து, இல்லை நான் வரவே மாட்டேன், நீனே போய்க்கோ, நீனே மூவி பாரு தனியாகவே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்லியிருப்பார். அதுக்கு டேங் தான் வந்து, நீ என் ஃப்ரெண்டா, உனக்கு ஜிம்மின்லாம் பேரே வச்சுருக்கக்கூடாது, உனக்கு வேறு ஏதாவது நேம் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்மினோட நேம் வச்சு கலாய்ச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து ஜிம்மின் சொல்லியிருப்பார், இந்தமாரி ஜிம்மின்றது என் நேம் கிடையாது, எங்கள் கிராண்ட் ஃபாதரோட நேமு, அந்த நேமை தான் எனக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து ஜிம்மின் வந்து டேங் கிட்ட சொல்லியிருப்பாங்க. உடனே டேங்கும் வந்து அதை யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ பாஸ்டில் திருப்பியும் வந்து கரண்ட் டைமிங்க்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. வந்துட்டு அவருக்கா தலைலாம் அப்படியே சுற்றுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ்னால் இப்போ கரண்ட்டாக நிற்கிற ஜிம்மினும் ஜெனியும் சேர்ந்து லைக் கிராண்ட் பேரண்ட்ஸாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஜிம்மின் பிறந்தப்போ வந்து அவரோட கிராண்ட் ஃபாதர் நேம் தான் வச்சுருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இவருக்கும் வந்து ஆல்ரெடி ஃபீலிங்ஸ் இருக்குது ஜெனிக்கும். ஸோ மேபி இவங்க 2 பேர் தான் பேராக இருப்பாங்களோ, அந்தமாரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்போகம் நேமும் வந்து பார்க்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். லைக் பார்க் ஜிமினோட நேமும் பார்க்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்க ஃபேமிலியோட சர்நேமே வந்து பார்க்னு ஆரம்பிக்குது. அதெல்லாம் இப்போ தான் அவருக்கு கிளியராக புரியுது. ஓகே, இவங்கெல்லாம் பார்க் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிம்மின் பற்றி யோசிக்கும் போது இது வந்து அவருக்கு ஜிம்மின் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து லைக் ஃப்யூச்சரில் ஜிம்மினும் டேங்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மின் வந்து நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் டேங்க்கு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது டேங் வந்து ஒரு லாஸ்ட்டாக வந்து சண்டை போட்டு தானே வந்திருப்பார் ஜிம்கிட்ட. ஜிம்மின் இன்னமும் கவலைப்பட்டுட்ருப்பாரா நம்மளை நினச்சி, நம்ம இந்தமாரி பாஸ்ட் வந்தெல்லாம் அவருக்கு தெரியுமா, நம்மளை நினச்சி ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையிலையும் அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. இந்த டைம்னு பார்த்து கரெக்டாக ஜங்குக்கும் நான் வந்துட்டார். ஏன்னா வந்து ஜங்குக்கும் இப்போ ஊரில் இல்லை, அவரும் ஃபாரின் போயிட்டார். அவருக்கும் ஏதாவது ஆகிடுமா அது வேறு பயம். அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே மென்டலி ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகி அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றுட்டுருக்காரு. அப்போன்னு பார்த்து ஜெனியும் வந்து கையை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி, ஏன் இங்கே நீ ஸ்டெக் ஆகி நின்றுட்டுருக்க, வேணா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கையை பிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டா. அப்புறம் லைக் ஒரு நாள் சண்டே வருது. சண்டே வரும்போது டேங் அப்படியே கார்னரில் தான், பெட்டு கார்னர்லேயே அப்படியே படுத்துட்டு கிடக்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி லைஃபே போராக மாதிரி ஆயிடுச்சா. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, சரி நம்ம வந்து ஒழுங்காலாம் அந்த மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலல்ல, அந்த அவங்க ஊர் சைடு மார்க்கெட்லாம் ஒழுங்காக சுற்றி பார்க்கல. ஸோ அந்த சைடு போயாவது கொஞ்சமாவது சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு விட்டு வெளில கிளம்புறாரு.
கிளம்பி அப்படியே வந்து இந்த மார்க்கெட் சைடு சுற்றி பார்க்குறாரு. ஆல்ரெடி ஒரு வாட்டி அவங்க அம்மா கூட வந்து மார்க்கெட்டு வந்திருப்பாரு. லைக் அந்த டொமேட்டோஸ்லாம் வாங்க வந்திருப்பாரு. அப்போ ஜங்குக்லாம் பார்த்துருப்பாரு. அந்த டைம் அந்த ஒரு டைம் வந்திருப்பாரு மார்க்கெட்டுக்கு, அவ்வளோதான். அந்த டைமில் வந்து அவங்க அம்மா கூட வந்ததுனால அந்த ப்ளேஸ் எதுவுமே மெமரைஸ்லாம் பண்ணல. அவர் பாட்டு ஒரு இஷ்டத்துக்கு போனார், இஷ்டத்துக்கு வாங்கினாரு. அப்புறம் வரும்போது வந்து லைக் ரிக்ஷாவில் வந்ததுனால அவருக்கு ப்ளேஸ் அவ்வளோலாம் ஞாபகம் இல்லை. அப்படி போயிட்டுருக்கும் போதே இந்த மார்க்கெட்லேயே அப்படியே தொலைஞ்சு போயிட்டார். தொலைஞ்சு போன இடத்துலன்னு பார்த்து கரெக்டாக ரொம்ப கூட்டமாக இருக்கா. இவருக்கு எங்கே அப்படியே இடுக்கில் மாட்டி அப்படியே நசுக்குறாங்க. இவர் வெளில வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நசுக்கி தள்ளி இவர் வெளில வந்து பார்த்தா அந்த சைடு வந்து பார்பவம் வந்து இருக்கார். அவர் பார்த்தோன்னே வந்து டேங் வந்து கத்துறாரு, பார்பவம் இங்கே பாரு பாரு பாருன்னு கத்துறாரு. வந்து யார்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்பவமும் திரும்பி பார்த்தா டேங்கை பார்த்தோன்னே அவர் சிரிக்கிறாரு. கை வந்து ஆட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஹை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்து அப்படியே ஓடி வர்றாரு. ஓடி வந்தோடனே பார்பவம் கேட்குறாங்க, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. உடனே வந்து டேங்க் சொன்னாங்க, இல்லை எனக்கு வீட்டில் இருக்கவே ரொம்ப போர் வச்சிச்சு, அதான் இந்த சைடு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நான் வேறு உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்தமாரி உனக்கு சண்டே நீ ஸ்டால் போடுவேன்னு எனக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரியே வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு வந்து டேங்க் சொல்கிறாரு. நீ வந்து பார்பவமும் அதை கேட்டு ஷாக்காகிறாரு. ஏன்னா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா, நீ வந்து தங்கத்தட்டுலலாம் சாப்பிடுவ, நீ இப்படி நான் நினச்சேன் நீ ரொம்ப பேம்பர் ஆகில வளர்ந்த ஆளுன்ட்டு, நீ எனக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறியா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த வேலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு டேங்கும் பரவாயில்ல, போர் அடிக்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் வந்து அப்படியே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. ஆனால் வந்து பார்வம் பரவாயில்ல வேணாம், நீ சைடில் மட்டும் உட்காரது போதும் அப்படின்றார். பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு இருக்க ஒரு லேடி வந்து பக்கத்தில் பார்பவம் பக்கத்தில் நிற்கிறாங்க. உடனே டேங் வந்து அவங்க பார்த்து முழிக்கிறாங்க. ஏன்னா வந்து திடீர்னு வந்து ஒரு லேடி வந்து பார்பவம் பக்கத்தில் நின்று என்ன யோசிப்பாங்க, அப்படியே நிற்கிறாங்க. உடனே வந்து பார்பவம் அப்படியே லெக்சரில் பார்த்தோன்னே அவங்க அம்மா நிற்கிறத பார்த்தோன்னே, ஓ இவங்கள பார்க்குறியா, இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்பவம் சொல்கிறோம். உடனே வந்து டேங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவங்க அம்மா கிட்ட, இந்தமாரி இவங்க தான் வந்து டேங் அப்படின்னு. உடனே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து டேங் சொன்னோன்னே, என்ன நீ ஜென்ரல் கிம்மோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக். மட்டும் இல்லாமல் பார்பவமோட அம்மா வந்து இதுமாரி நீ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க, உன் நேமும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிம் டேங் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உடனே பார்பவமும் இந்த அப்படியே ஒரு மாதிரி ஆக்வர்டாக போகிறது தெரிஞ்சோடனே அவரும் வந்து டேங்க்கிட்ட சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா அப்படி தான் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ஸ் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கிட்ட சொல்கிறாரு. உடனே வந்து பார்பவமோட அம்மாவும் வந்து யாரை பார்த்து காம்ப்ளிமெண்ட்ஸ் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்பவம் பார்த்து மறைக்கிறாங்க. உடனே பார்பவமும் வந்து அப்படியே சிரித்து மழுப்பிட்டு டேங்கை பார்க்குறாங்க. டேங்கை பார்த்தோன்னே சரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. உடனே வந்து பார்பவம் அம்மாவும் சரி நீ ஜஸ்ட்டு ஒரு பொட்டேட்டோவை மட்டும் அரேஞ்ச் பண்ணி வை, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கிட்ட சொல்கிறாரு. உடனே வந்து பார்பவம் பொட்டேட்டோலாம் அந்த ஸ்டாலில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாலில் அரேஞ்ச் பண்ணும்போது டேங்க் வேர்க்குது. ஆனால் வந்து அதெல்லாம் காட்டிக்காமல் ரொம்ப அப்படியே சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாப்புல. வேலை செஞ்சிட்ருக்கும் போது அதை பார்பவம் பார்த்து அப்படியே ரசிக்கிறாரு. எவ்வளோ வந்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்பவம் பார்த்து ரசிக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கும்போதே லெஃப்ட் சைடில் பார்த்தா 2 குட்டி வாண்டுங்க வந்து விளாண்டுருக்குங்க. விளாண்டுருக்கும்போது கல்லை தூக்கி போட்டு விளாண்டுருக்காங்களா, அந்த கல் வேறு ஷார்ப்பாக இருக்குது. அதை வச்சு விளாண்டுருக்கும் போதே பொட்டுன்னு வந்து டேங்க் சைடு வீச பார்த்தாங்க. அது வந்து கரெக்டாக பார்பவம் பார்த்துட்டாங்க. அதனால போய் தடுக்க போகும்போது பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டாங்க. ஏன்னா வந்து அதுக்கு மேலே தள்ளி விட்டா வந்து அப்பயும் வந்து டேங்க் அடிபடும், ஏன்னா கீழே விழுந்து அடிபடும். அதனால அப்படியே இவர் மறைச்சிட்டு போய் இவன் மூஞ்ச கட்டி நின்றுட்டார். அதனால அந்த கல் வந்து இவர் மூஞ்சில் உரசிட்டு போயிடுது. இது உடனே பார்பவம் அம்மா பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த சைடு கல்லை தூக்கி போட்டு விளாண்டுருக்கீங்க, ஒழுங்கு முறையாக கல்லெல்லாம் கீழே போட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அவங்க அம்மாக்கே மாட்டி விட்ருவேன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க அந்த குழந்தைங்கள. துரத்தி விட்டு இந்த சைடு வந்து பார்க்குறாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்ச பொசிஷன் நிற்கிறாங்களா. அதை பார்த்துட்டு 2 பேருக்கும் ஓகேவா, எதுவும் அடிப்பெல்லாம் பரவாயில்ல அப்படின்னோடனே 2 பேருமே ஓகே தான், நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்பவம் சொல்கிறாரு, டேங் சொல்கிறாரு. டேங் வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பார்பவமோட மூஞ்சில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு நீ எங்கே ஓகே, நீலாம் ஓகே இல்லையோ, உன் கன்னத்தில் எவ்வளோ பெரிய ஸ்க்ராட்சாக இருக்குது பாரு, ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி கத்துறாரு. பார்பவம் அம்மாவும் என்ன ரத்தம் வருதா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கன்னத்தில் அந்த ஸ்க்ராட்ச் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நீ ஒழுங்காக வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்றாங்க 2 பேரும். எங்கள் வீட்டுக்கு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் பார்பவம் இல்லை பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லை,
சரியாக போயிடும் தி அப்படி தானாகவே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து இப்போ டைம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நீ ஃபஸ்ட் எய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட இருக்க இடத்துக்கு போய் ஃபஸ்ட் எய்ட் டப்பா எடுக்கிறாங்க. அப்போ டேங் எடுக்கும்போதே யோசிக்கிறவங்க வச்சு எல்லாம் நம்மளால தானே, நம்ம ஒழுங்காக வேலை பார்த்தா பார்பவமுக்கு இப்படி ஆயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கில்ட்டியில் இருக்கார். மனுஷன் கில்ட்டியோடையே இந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாரு. கன்னத்தில் வந்து பஞ்சு வச்சு பிளட்டெல்லாம் வந்து இது பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இப்போ காயத்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டைம் கேட்குறாரு, எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் என்னை காப்பாற்றுறதுக்காகவே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பார்பவமும் நினைக்கிறாரு, நான் வந்து ஏன்னா வந்து உன்னை பார்க்கும்போது எனக்கு காப்பாற்றணும்னு தோணுது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறார். வெளியில் சொல்லலை. ஆனால் வெளியில் என்ன சொல்கிறான்னா, ஏன்னா நீ பார்க்க பாவமாக தெரியுற அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து டேங் வந்து கடுப்பில் வந்து அந்த புண்ணிலே வச்சு அமுக்கிட்டார். பார்வவும் இல்லை இல்லை சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் மூடிட்டு வந்து சொல்கிறாரு, இன்னும் 3 இயர்ஸ் கழிச்சு இதை வந்து இந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ணு அப்படின்னு வந்து பார்வகம் கிட்ட சொல்கிறாரு. நீ பார்வகமும் என்னோடய அழகான ஃபேஸில் ஒரு பேண்டேஜை ஒட்டி இப்படி என் அழகை மறைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு டேங்க் கிட்ட சொன்னோடனே டேங்கும் எதுவும் பேசல. அவர் பட்டம் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட மூடிட்டு அவர் பட்டு எந்திரிச்சு சரி நடப்போம்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது பார்வகமும் எழுந்திருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து எழுந்திருக்கும்போது ஸ்லிப் ஆகி டேங் வந்து பார்வகம் மேலே விழுந்துட்டார். விழும்போது கரெக்டாக வந்து பார்வகமோட கன்னத்திலே வந்து அவர் லிப்ஸ் பட்டுருச்சு. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மில்லி செகண்ட் அந்த மாரி தான் வந்து லிப்ஸ் பட்டிருக்கு. இருந்தாலும் வந்து அப்படியே பார்வகம் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. உடனே வந்து பேக் வந்துட்டு சாரின்னு சொல்கிறாரு. பார்வகம் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஏன்னா அவர் சுட்டி ஸ்டாச்சு மாரி நின்றுட்டுருக்காரு. உடனே டேங் இந்த இடத்துக்கிட்ட போகணுன்னு சொல்லிட்டு, நான் தெரியாமல் தான் பண்ணேன், கீழே எவ்வளோ வந்து குப்பையாக இருக்குது, அது தடுக்கி தான் நான் விழுந்துட்டேன், தெரியாமல் தான் என் லிப்ஸ் பட்டுருச்சுன்னு வந்து சொல்லிவிட்டு அவர் பாட்டும் சரி நான் வெளில நிற்கிறேன், நீ கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு டேங் வெளில வந்து நின்றுட்டார். பார்வகமுக்கு வந்து முடியல, ஐயோ என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் நீல் டவுன் பண்ணிட்டு, அவருக்கு தெரியும்ல 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ஜங்குக்கும் வந்து டேங்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்ட்டு. இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவருக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ திருப்பி ஜங்குக்கு வந்தால் டேங் வந்து ஜங்குக்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டேங்க் வந்து பார்வகம் மேலே ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. இருக்கும்போது இவர் நடுவில் இருக்கும்போது இவருக்கான வந்து டேங் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, இவருக்கு அப்படியே ஃபீலிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதை நினச்சி அவர் கவலைப்படுறாரு. என்னடா இப்போ ஜங்குக்கு வந்தால் ஜங்குக்கு தேடி போயிடுவார், ஒரு ஃபீலிங்ஸ் என்ன வருது, நம்ம ஃபீலிங்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸை வந்து இருந்து மண்டே பிச்சுக்கிட்டு, ஐயோ கேப்டன் ஜிவா நீங்கள் எப்போ தான் வருவீங்க, சீக்கிரம் வாங்க, என்னால் வந்து ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கத்திகிட்ருக்காரு. ஆனால் வந்து இந்தமாரி கத்துறதுக்கு முன்னாடி வந்து அவர் ஓடி போயிட்டார் அந்த ஸ்டால் கிட்ட. அப்புறம் வந்து 2 பேருமே ஸ்டால் கிட்ட போகிறாங்க, ஆஸ் யூஷுவல் வேலை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் வேலை பார்த்தோன்னே டேங் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் அந்த வேலை பார்க்குற டைமில் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல. இதுக்கு வந்துட்டு டைம் வந்து படுத்து தலவாணிலேயே மூஞ்சி வச்சு மோதி ஏன் அப்படி பண்ண தெரியாமல் தான் பண்ணேன், ஏன் இருந்தாலும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எம்பாரிசிங்கில் இருக்கார். இதில் வேறு நாளைக்கு வேறு ட்ரைனிங் திரும்பியும் இருக்கே, நாளைக்கு நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையில் இருக்கார் அவர்.